ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்எஸ் விலாகர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். புதுசாக நம்ம சேனல் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. 50,000 ஏர்ன் பண்ணுற சேலஞ்ச் பண்ணிட்டுருக்கோம். அதாவது செலவெல்லாம் போக ஃபுட் டெலிவரி பண்ணி ப்ராஃபிட் 50,000 நம்ம 7 டேஸ்க்குள்ளே ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றதான் சேலஞ்ச். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர முழுசாக பாருங்கள். இன்றைக்கி டே எப்படி போகுதுன்றதையும் இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். நேற்று விலாக் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நம்ம விடிய காலை 4:30 மணி வரை ஓட்டியிருப்போம். நம்ம ரூமுக்கு வரதுக்கு 4:30 மணிக்கு மேலேயே ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம 25 ஆர்டர்ஸ் பார்த்து கண்டிப்பாக நம்ம இன்சென்டிவ் தட்டி தூக்குறோம். வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:10 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்திங்கன்னா நம்ம 2 ஆர்டர் பக்காவாக முடிச்சிட்டோம். ஆதம் பக்கத்தில் தாங்க இருக்கோம். இப்போ 3வது ஆர்டர் போட்டிருக்காங்க. சரி போய்ட்டு பிக் பண்ணிட்டு கிளம்பலாம் வாங்க. பார்த்திங்கன்னா 3வது ஆர்டர் இங்கே தாங்க பிக் பண்ணியிருக்கோம். ஆதம் பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் மடிப்பாக்கோங்க. இன்றைக்கி கிளைமேட் சூப்பராக இருக்குது. வெயிலே கம்மியாக இருக்குது. இதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம நைட்டு வர ஓட்டி ரொம்ப டயர்டாக இருக்கும். விடிய காலைல 4:30 மணி வரை ஓட்டினோம். அதுவே டயர்டாக இருக்குது. தூக்கமாக வருது. இதே மாதிரி இருந்தால் கிளைமேட் ஓகே தான். வெயில் அடித்து பிரிச்சிச்சின்னா அவ்வளோதான், காலி ஆகிடும். சரிங்க கிளம்பலாம். டைம் பார்த்திங்கன்னா 2:15 ஆகுதுங்க. லாஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் கொடுத்தோம், பள்ளிக்கரணையில். இப்போ 12 மணிலேருந்து நம்ம 4 ஆர்டர் ஓட்டியிருக்கோங்க. இப்போ தான் 5வது ஆர்டர் நமக்கு போட்டிருக்காங்க. பள்ளிக்கரணையில் தான். நைட்டு பார்த்திங்கன்னா நம்ம 11 ஆர்டர் ஓட்டியிருப்போம். டோட்டலாக வந்து இப்போ 4 ஆர்டரு, மொத்தம் நமக்கு 15 ஆர்டர் ஓட்டியிருக்கோங்க. சரிங்க, நம்ம நெக்ஸ்ட் ஆர்டரு போட்டாங்க, கிளம்பலாம். லாஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணோம். பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம டெலிவரி கொடுத்தோம். எங்கன்னு பார்த்திங்கன்னா கீழ்கட்டளை. இப்போ வர பார்த்திங்கன்னா நம்ம 5 ஆர்டர் தாங்க ஓட்டியிருக்கோம். ஏன்னா நைட்டே நம்ம 11 ஆர்டர் ஓட்டோம். டோட்டலாக வந்து 16 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா 3 மணி ஆகிடுச்சிங்க. கரெக்டாக இன்னும் 1 ஹவர் இருக்குது. இன்னும் 2 ஆர்டர் இல்லைனா 3 ஆர்டர் ஓட்டணும். கண்டிப்பாக ஓட்டி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா ஓட்டினா தான் நைட் இல்லைனா அப்புறம் நமக்கு ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஆர்டர் வேறு போடாமல் இருக்காங்க. சரியான கடுப்பாகுதுங்க. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 மணி ஆகுதுங்க. நம்ம இப்போ தான் லாகின் பண்ணோம். ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம போட்டாங்க. எங்கன்னு பார்த்திங்கன்னா வேலைச்சேரியில் தான், பிண்டில். நம்ம இப்போ வெயிட் பண்ணிருக்கோம். இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம இன்சென்டிவ் அடிக்க 19 ஆர்டர் ஓட்டினாங்க. நம்ம மதியம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 6 ஆர்டர் தான் ஓட்டினோம். ஓட்டிடலாம் கண்டிப்பாக. எத்தனை மணி ஆனாலும் சரி நம்ம வெயிட் பண்ணி தட்டி தூக்குறோம். வெயிட் பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் கிட்ட தாங்க வெயிட் பண்ணுறோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ரெடி ஆகலை, அதான் வெயிட் பண்ணிருக்கோம். இங்கே வந்து ட்ராப் வந்து வேலைச்சேரி தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மடிப்பாக்கத்தில் இருக்க பீஸா டச்சில் தானே இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெடி ஆகலை, வெயிட் பண்ணிருக்கோம். இங்கே வந்து பள்ளிக்கரணை ட்ராப்புங்க. அப்பால் ஏதோ வித்தெல்லாம் காமிக்கிறாரு. நமக்கு போன ஆர்டரும் செம்ம லேட் பண்ணிட்டாங்க ரெஸ்டாரண்ட்டில். இந்த ஆர்டரும் செம்ம லேட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. எப்படி நம்ம இன்னும் 18 ஆர்டர் பார்க்க போகிறோம்னு தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 9:55 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 24 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 1412 ரூபாய் பண்ணியிருக்கோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நங்கநல்லூரில் இருக்க இந்த ரெஸ்டாரண்ட் தான். இங்கே வந்து நம்ம ஆர்டர் பிக் பண்ணிட்டு ஈக்காட்டு தாங்கல் போனோங்க. இந்த ஆர்டர் பார்த்தா நமக்கு இன்சென்டிவ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நேற்று 11 ஆர்டர் ஓட்டிட்டோம். இந்த ஆர்டர் பார்த்தா தாங்க நமக்கு இன்சென்டிவ் 14 ஆர்டர் பார்த்தா வரும்ல. அந்த இன்சென்டிவே இப்போ தான் நம்ம அச்சீவ் பண்ணுறோம். டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுதுங்க. நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாய் கிங்ஸ். எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா வலசரவாக்கம். இங்கேருந்து நமக்கு ட்ராப் எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போரூருங்க. இப்போ வந்து நம்ம வலசரவாக்கமில் இருக்கோம். நம்ம வந்து இன்னும் கரெக்டாக 10 ஆர்டர் ஓட்டணுங்க. இன்னும் 4 மணி நேரம் டைம் இருக்குது, ஓட்டிடலாம். டைம் பார்த்தீங்கன்னா 12:20 ஆகுதுங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போரூரில் தாங்க இருக்கும்.
நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடையாறு வேளச்சேரி அந்த மாதிரி பக்கம் பக்கமாக ஆர்டர் போட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நேற்று எதுவுமே நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு லாங்கெலாம் தூக்கி அடிக்கலை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கரமாக லாங்கெலாம் போடுவாங்க போல். இப்போயே பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் நம்ம கோயம்பேடு போட்டிருக்காங்க, போரூர் டு கோயம்பேடு. இன்றைக்கி நம்ம எங்கெங்கெல்லாம் சுற்ற போகிறோன்னு தெரில. எங்கே சுற்றினாலும் சரி, எங்கே தூக்கி போட்டாலும் சரி, நம்ம இன்சென்டிவ் அடிக்காமல் நம்ம விடக்கூடாதுங்க. தட்டி தூக்கியே ஆகணும். வெயிட் பண்ணி பாருங்கள். சரி, ஆர்டர் நம்ம பிக் பண்ணியாச்சு, கிளம்பலாம். இந்த ஆர்டரோட பார்த்தீங்கன்னா நம்ம 8 ஆர்டர் ஓட்டினாங்க. இன்னும் ஓட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிட் பண்ணி பாருங்கள். கோயம்பேட்டில் இருக்க மோமோஸ் கடையில் தாங்க இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெருகம்பாக்கம் போனாங்க. இன்னும் நமக்கு 7 ஆர்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ஆர்டரோட. ஆனால் நம்ம கிக்கு கம்ப்ளீட் பண்ணால் 3 மணி வரை ஓட்டி ஆகணும். அப்போ தான் நமக்கு 10 கிக் கம்ப்ளீட் ஆகும். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 12:47 தாங்க ஆகுது. சரி, போய்ட்டு ஆர்டரு ரெடி ஆகிடுச்சு, பிக் பண்ணிட்டு வரலாம் வாங்க. லாஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தாங்க கொடுத்தோம், இந்த ஹோட்டலில் தான் கொடுத்தோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சாலிகிராமத்தில் இருக்கோங்க. நமக்கு இப்போ நெக்ஸ்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. இது எங்கன்னு பாருங்கள், வடபழனி. சுற்றி அடிக்கிறாங்க. நான் நினச்ச மாதிரியே நீ வச்சு செய்ய போகிறாங்கன்னு நினச்சேன், அதே மாதிரியே வச்சு செய்கிறாங்க. இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து அவங்க எங்கே வேணால் போட்டோம், நம்ம வந்து ஆர்டர் வந்தால் ஓகே தான். நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு இன்சென்டிவ் வச்சுட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். சரிங்க, கிளம்பலாம். அண்ணா நகரில் இருக்கோங்க. அண்ணா நகர் தாண்டி போட்டிருக்காங்க ஆர்டர். டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆயிடுச்சுங்க. கரெக்டாக இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது. இன்னும் நம்ம 4 ஆர்டர் ஓட்ட வேண்டியது இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓட்டிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, கிளம்புவோம். அண்ணா நகரில் இருக்க இந்த ரெஸ்டாரண்ட்டு தாங்க ஆர்டர் எடுக்க வந்திருக்கோம். இங்கேருந்து நமக்கு ட்ராப் எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாவீங்களா, வில்லிவாக்கங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தள்ளி கடைசியில் எங்கே தான் தூக்கிட்டு போய் போட போகிறாங்கன்னு தெரில. 4 மணிக்கு பார்த்தா சென்னை தாண்டி ஆந்திராவில் இருப்போம் போல இது. நான் அந்த மாதிரி கடுப்பேற்றிட்டுருக்காங்க. என்ன சொல்லுதுன்னு ஒன்றும் தெரிலைங்க. எல்லாம் நம்ம அந்த இன்சென்டிவாக தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். எடுத்தாச்சு ஆர்டர். வேளச்சேரி கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கும் போல். இன்னும் நம்ம 4 மணி வரை எங்கே தான் தூக்கி அடிக்க போகிறாங்கன்னு தெரில. சரி, பார்த்துக்கலாம் எது நடந்தாலும். நம்ம அந்த லாஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா வில்லிவாக்கத்தில் கொடுத்துட்டோங்க. அடுத்த ஆர்டர் நமக்கு எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முகப்பேருங்க. இன்றைக்கி டோட்டல் சென்னையே நம்ம சுற்றி காமிக்காமல் விட மாட்டாங்க போல். இங்கேருந்து அப்படியே நம்ம ரூம் லொக்கேஷன் ஆன் பண்ணலாம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. ஹையஸ்ட்டாக நான் வந்து அண்ணா நகர் வர வந்திருக்கேங்க. இன்றைக்கி தான் வச்சு செய்கிறாங்க நம்மளை. லொக்கேஷன் ஆன் ஆகு. 19 கிலோமீட்டருங்க வேளச்சேரி நம்ம ரூம். இது வந்து பார்த்திங்கன்னா வில்லிவாக்கம் தான். சரிங்க, டைம் வேறு 2:27 ஆயிடுச்சு. இன்னும் கரெக்டாக 1.5 மணி நேரம் தான் இருக்குது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டி நம்ம இன்சென்டிவ் தூக்க முடியுமோ தூக்கலாம். கிளம்பலாம் வாங்க. பாருங்கள், பெரிய ரவுண்டாக போட்டு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கேங்க இந்த சைட்லாம். நான் ட்ரெயின்லாம் நின்ட்டு இது பிரச்சனைன்னு தெரில. சரவணா ஸ்டோர் இங்கேயும் இருக்கா? சரிங்க, கிளம்பலாம். எவ்வளோ பெரிய ரவுண்டாக போட்டு ஏப்பா. டைம் பார்த்தீங்கன்னா 2:51 ஆகுதுங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1400 இன்சென்டிவ் அடிச்சிட்டோங்க.
எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே முகப்பேரில் தாங்க இருக்கும். நெக்ஸ்ட் ஆர்டர் நமக்கு போட்டிருக்காங்க. அது வேறு 7 கிலோமீட்டர் அந்த பக்கம் ட்ராப்பு, வேளச்சேரி பக்கம் ட்ராப் போடுறாங்களா இல்லை இது கண்ணாண்ட இந்த வில்லிவாக்கம் அந்த சைடு போடுறாங்களான்னு தெரில. ஆல்ரெடி நம்ம அண்ணா நகர் தாண்டி தான் இருக்கோம். சரிங்க, போயிட்டு பார்ப்போம் வாங்க. டைம் ஆகுது. டைம் பார்த்திங்கன்னா 3 மணி ஆகுது. நம்ம வந்து முகப்பேரில் இருக்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்து ஆர்டர் எடுக்க வந்திருக்கோம். இங்கேருந்து ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் தாங்க போட்டு அடிச்சிருக்காங்க. ஐயம்பாக்கம் என்ன சொல்கிறதுனே தெரில. ஆவடி கிட்டங்க. ஆவடி எங்கே இருக்குது, வேளச்சேரி எங்கே இருக்குது? கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடா அவங்களுக்கு? பண்ணுறீங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம இன்சென்டிவ் அடிச்சிட்டோம். இப்போட ஆர்டர் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தில் இறங்கிட்டோம். அதை முழுசாக செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்புவோம். இந்த ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு கிக் ஆஃப் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். சரிங்க, போய்ட்டு பிக் பண்ணிட்டு வரலாம் வாங்க. கொஞ்சமாவது வேளச்சேரி பக்கம் போடுறதுனா தூக்கி ஆப்போசிட் சைடே போட்டு அடிச்சிட்ருக்காங்க. கடுப்பாகுதுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3:25 ஆகுதுங்க. நம்ம லாஸ்ட் ஆர்டர் வந்து கொடுத்துட்டோம் ஐயம்பாக்கம். இங்கேருந்து நம்ம ரூம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 26 கிலோமீட்டருங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி வச்சு செஞ்சுட்டாங்க நம்மளை. பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் லொக்கேஷன் 26 கிலோமீட்டர் வருதுங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில. இன்றைக்கி சென்னையை சுற்றி காமிச்சிட்டாங்க நம்மளை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைம் இருக்குது. இன்னும் ஒரு 1/2 hour நமக்கு இன்சென்டிவ் வந்துச்சுங்க. இந்த ஆர்டரே அநேகமாக ஓட்டிருக்கக்கூடாது, ஆஃப் பண்ணிட்டு நம்ம போயிட்டுருக்கணும். சரி, ஆர்டர் போட்டாங்க, நம்மளும் அக்செப்ட் பண்ணிட்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் நம்ம இது பண்ணிட்டோம். சரிங்க, நம்ம கிளம்பலாம். டைம் ஆகிடுச்சி, ஆல்ரெடி 3:30 மணி ஆயிடுச்சுங்க. நம்ம எவ்வளோ லாங் ஆர்டர் போட்டாலும் நம்ம டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க, இது போதும் நமக்கு. சரி, கிளம்பலாம். டைம் பார்த்தீங்கன்னா 4:30 மணி ஆகுதுங்க. இப்போ தான் நம்ம வேளச்சேரிக்கே வந்து ரீச் ஆனோம். நம்ம ரூம் கிட்ட தான் இருக்கோம். நமக்கு இன்சென்டிவ்லாம் சேர்த்து எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேலே ஓட்டினது, 12 மணிக்கு முன்னாடி ஓட்டினது எல்லாம் சேர்த்து 3265 ரூபா வந்திருக்குங்க. நம்ம செலவுலாம் ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபா பெட்ரோல் போட்டோம், 45 ரூபா நம்ம செலவு, 2920 ரூபா நம்மளுடைய ப்ராஃபிட்டுங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்சென்டிவ்லாம் அடிச்சிட்டோம். ஆனால் இன்றைக்கி மாதிரி இவ்வளோ ஒரு 2 மாதத்தில் இவ்வளோ லாங் அடித்ததே இல்லை. 26 கிலோமீட்டருங்க எம்டியாக சும்மா தான் வந்தோம். ஒரே ஒரு ரீசன் தான், ஒரே ஒரு ப்ளஸ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்சென்டிவ் அடிச்சிட்டோன்ற ஒரு இதில் நம்ம அவ்வளோ கிலோமீட்டர் எம்டியாகவே வந்துட்டோம். நம்ம 3:30 மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 hour டைம் இருக்கும்போதே நம்ம இன்சென்டிவ் கிளிக் ஆனவுடனே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். அப்போ வந்து இப்போ வர பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 hour ஆகிடுச்சிங்க. அப்படியே பொறுமையாக வரத்துக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குது. ஏதோ நம்ம டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இன்சென்டிவ் பக்காவாக அடிச்சிட்டோம். இது போதும். சரிங்க, நம்ம ரூம் போகலாம். ரொம்ப டயர்டாக இருக்குது, பயங்கரமாக தூக்கம் வருது. போயிட்டு தூங்க வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பாய். நாளைக்கு விளாகில் பார்க்கலாம்.